இதுவரைக்கும் யாரும் பதிவு செய்யாத முவாங்தாங் கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். பூரிராம்ல இருந்து 64 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் இருக்கு. இங்கே இருந்து தாய்லாந்து கம்போடியா பார்டர் வெறும் 20 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்குங்க. அதனால இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் இங்கே போகிறது அவ்வளோ பாதுகாப்பு இல்லை. நான் போனது கடந்த மே மாதம். அப்போ நிலைமை இவ்வளோ மோசமாக இல்லை. இந்த அழகான முவாங்தாங் கோயில் 10ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில். இந்த கோயிலோட எழில் கொஞ்சிற தோற்றத்தை பருந்து பார்வையில் பார்க்கும்போது மெய் சிலிர்க்குதுங்க. இன்னைக்கே இப்படி இருக்கே, இந்த கோயில் 1000 வருடத்துக்கு முன்னாடி பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த முவாங்தாங் நகரத்தில் எப்படி இருந்திருக்கும்? சூரியன் ஒளி கீற்ற பாய்ச்சிற ஒரு காலை பொழுதுல யாத்ரிகர்கள், வணிகர்கள் மற்றும் அரச காவலர்கள் கிழக்கு வாயில் வழியாக வர்றாங்க. கோயிலோட முற்றத்துல தாமரை மலர்கள் நிரப்பப்பட்ட குளங்களை ஒட்டி துறவிகள் ஓலை பிரதிகளை எடுக்கிறாங்க. நடன மங்கைகள் ஒத்திகை பார்க்கறாங்க. கோயிலோட மையப்பகுதியில சிவலிங்கத்துக்கு பூஜைகள் செய்யப்படுது. சுற்றுச்சுவர புராண கதைகள் அலங்கரிக்குது. கோயிலை சுற்றி இந்த நகரமே பரபரப்பாக இயங்குது. கிராமவாசிகள், வணிகர்கள் மற்றும் படை வீரர்கள் தங்கள் இயல்பான வாழ்க்கையை தொடங்குறாங்க. தமிழ் மற்றும் சீன வணிகர்கள் பொருட்களை யானையிலிருந்து இறக்குறாங்க. இப்படி இந்த நகரமே இந்த கோயிலை சுற்றி இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி 300 ஆண்டுகள் முவாங்தாங் சிறப்பாக செயல்பட்டது. கெமூர் பேரரசோட வீழ்ச்சி 13ஆம் நூற்றாண்டில் தொடங்குச்சு. 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டில் வீழ்ச்சியை நோக்கி வேகமாக பயணிச்சது. இந்த காலகட்டத்தில் முவாங்தாங், ஃபனோங்ரோங் போன்ற கோயில் நகரங்கள் அரசியல் முக்கியத்துவத்தை படிப்படியாக இழந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் அரச அதிகாரம் பலவீனம் அடைஞ்சது. கோயில்கள், நீர்ப்பாசன அமைப்புகள் மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகளுடைய பராமரிப்பு சாத்தியமற்றதாக மாறிடுச்சு. வர்த்தகம் மற்றும் புனித யாத்திரை வழிகள் அங்கோர் போன்ற பிற இடங்களுக்கு மாறிச்சு. உள்ளூர் மக்கள் இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்தாங்க. இந்த இடம் வெறிச்சோடி இயற்கைக்கு பலியாக தொடங்குச்சு. 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே யாருமே வாழலை. 1950களில் தான் நொக்கன் ராஜசிம்மா, சுரின் மற்றும் உபோன் ரச்சதானி போன்ற ஊர்களில் இருந்து சில மக்கள் இந்த ஊருக்கு வந்து குடியேறினாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.